GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். யார் ஒரு இடத்துலயே நம்பர் 1 வரப்போறான்னா கன்னிராசி நண்பர்கள் தான். அதாவது கோடீஸ்வரம் யாருக்கு நடக்கும், யோகம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களை ஆட்டம் பயங்கரமா இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு நிக்கலைன்னா வாழ்க்கையில உங்களை கன்னிராசியில பிறந்தவங்க தான் முதலமைச்சர். கன்னிராசியில பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த அளவுக்கு ஜோரா இருக்குன்னு சொல்லுவாங்க. மெயினா உத்திர நட்சத்திரக்காரங்க கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மகர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்குற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். கன்னிராசி நண்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது கோடீஸ்வரம் யாருக்கு நடக்கும், யோகம் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் கன்னிராசி நண்பர்களுக்கு. யார் ஒரு இடத்துலையே நம்பர் 1 வரப்போகிறான்னா கன்னிராசி நண்பர்கள் தான். யார் ஒருத்தன் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ண போகிறான்னா அவன் கன்னிராசி நண்பர் தான். யார் ஒருத்தருக்கு லைஃப்பில் இனிமை மட்டுமே சுரக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அது கன்னிராசி நண்பர் தான். அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெகக்னிஷன் நிறைய நடக்கும். பெரிய பெரிய அவார்ட்லாம் கிடைக்கும், பெரிய பெரிய நிறுவனங்கள் போவோம், பெரிய பெரிய பட்டமளிப்பு விழாலாம் நீங்கள் இருப்பீங்க, கூப்பிட்டு பாராட்டுவாங்க, மாலையாக போடுவாங்க, கொஞ்சுவாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், லைட்டில் ஐஸ் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை சம்பவம் அதுதான் அப்படிங்கிறது தான் மேட்ரு. அக்டோபர் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களை ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். நண்பர்களால் பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய காலகட்டங்கள். நிறைய பேருக்கு ஃப்ரெண்டு மூலிமா, ரெஃபரன்ஸ் மூலிமா திருமணம் ஆகிறது. பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு சிபாரிசில் வேலை கிடைக்கிறது, ரெஃபரன்ஸ் மூலிமா வேலை கிடைக்கிறது. நிறைய பேர் டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட் அந்த லெவல், அந்த ஸ்டேட்டஸ்ல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. பெரிய அவார்டு, சாதாரண அவார்டு இல்லை, பத்மஸ்ரீ அவார்டே கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அவார்டு, தெலுங்குல இருந்தீங்கன்னா நந்தி அவார்டு, இந்த மாதிரி அவார்ட்ஸாக குவியும். பணம் லாபத்தில் உட்காந்துருக்கும். சனி அப்படி உட்காந்துருக்கும் போது, உங்களுடைய குரு லாபத்தில் உட்காந்துருக்கும் போது, லாபம்னா வெற்றி, நண்பர்கள் மூலியமா, மூத்தவங்க மூலியமா, அக்கா மூலியமா பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த டைமில் நீங்கள் எந்திரிச்சு நிற்கலைன்னா வாழ்க்கையில் உங்களை எந்திரிச்சே நிற்க முடியாது, முட்டி போச்சுன்னு அர்த்தம். அதுதான் மேட்ரு. கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு படமே எடுக்கலாம். ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு டைம் பீரியட். நண்பர்கள் மூலியமாக பசங்களாக பிறப்பாங்க, ஆண் குழந்தையாக பிறக்கும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களை கூப்பிட்டு, அதாவது எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு லக்கு கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மனசில் உறுதி பிறக்கும். எஸ் ஐ கேன் அப்படின்னு. தூக்கம் மட்டும்தான் பிரச்சனை. பேக் பெயின், சில பேருக்கு டெயில் போனு, இந்த மாதிரி சமாச்சாரங்களில் பிரச்சனை வரும். லாபத்தில் குரு போய் உட்காராருன்னா நண்பர்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸ் நண்பர் அவருடைய ஹெல்த்து, அதே மாதிரி கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் ஜவ்வு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். விட்டமின் டெஃபிஷியன்சி கோளாறுகள், விட்டமின் டி விட்டமின் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கன்னிராசியில் பிறந்தவங்க தான் முதலமைச்சர், கன்ஃபார்ம், டவுட்டே கிடையாது. லாபத்தில் போய் குரு உட்காந்துருக்கிறது, திரிகோணத்தில் சனி உட்காராது. கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர் தான் இந்த முறை முதலமைச்சர் அல்லது எம்பி, எம்எல்ஏ, என்ன செக்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்களோ அந்தளவுக்கு பெரிய ஒரு பலிஷ்டமான ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும், நிறைய பேருக்கு பிஹெச்டி முடித்து டாக்டரேட் கிடைக்கும், நிறைய பேருக்கு மெரிட்ல சீட்டு கிடைக்கும். எல்லா விஷயமும் தானாக உட்காருங்கிற மாதிரி தானாக கன்னிராசி நண்பர்களுக்கு நடக்கும். என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி,
சும்மா அதெல்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி பட்டக்குன்னு நடக்கும், எப்படின்னே தெரியாது. யாரோ ஒருத்தரை எங்கேருந்துடா நீங்களா வரீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. கன்னி ராசிக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. மனசு முழுக்க சந்தோஷம்தான். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கௌரவமாக கொடுப்பாங்க. லாபத்தில் குரு உட்காரும் பொழுது நாமினேட்டட் மெம்பர் போஸ்டிங் கிடைக்கும். சில பேருக்கு எம்பி போஸ்டிங்லாம் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரிலாம் நடக்கும். பெரிய ஒரு பொறுப்புக்கு நீங்கள் வரக்கூடிய டைமுங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. அது கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், வியாபாரிகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். மொத்தவங்களுக்கு கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மெயினாக பெண்கள், கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் தான் ஸ்டாராக மாற போகிறாங்க. நிறைய பேருக்கு படங்கள் எல்லாம் நடைக்கூடிய வாய்ப்புகள். கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலைஞர்கள் பாதி பேருக்கு கன்னியில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய ப்ரமோஷனு, பெரிய கிஃப்ட், பெரும் பணம் வசூலாகக்கூடிய நிலைமைகள், ஸ்டார் மாதிரி நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்ணியில். அழகாக இருப்பீங்க. சந்திரன் வீட்டில் குரு போய் உட்காரும் போது நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்கள அப்படி புகழ்வாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நன்னாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் அரசியல்வாதிகளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த அளவுக்கு ஜோரா இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக உத்திர நட்சத்திரக்காரங்க வெற்றி உறுதி, கன்ஃபார்ம். உங்கள் பையன் டாக்டர், உங்கள் பொண்ணு டாக்டர், கண்டிப்பாக பெரிய ஒரு பணியில் எம்எஸ் முடிச்சுட்டு உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மறுமணம், திருமணம் சகலமாக நடக்கும். திருமணத்தோட மறுமணம் தான் நிறைய பேசணும் போட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அதுலேயே வந்துட்டு இருக்கு. அதனால அது ஒன்று. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத யோகம் உண்டு. தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விட்டமினில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பு. இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு 2-3 பேர் பார்ட்னரோட ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. அந்தளவுக்கு வெற்றி குவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வது, கிரகப்பிரவேச முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறது, உங்கள் கணவருக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது, நண்பர் மூலியமாக நல்லது நடக்கிறது, உங்கள் பெரியவங்க மூலியமாக பெரிய அதிர்ஷ்டம், பாகத்தை பிரித்து பெரிய படம் கொடுக்குறது, கேஸில் ஜெயிக்கிறது, உடம்பு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதுங்கிற மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சும்மா ஜாம்னு இருக்கு. பொதுவாக கன்னிராசி நண்பர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, கவலையே கிடையாதுன்னே சொல்லலாம். அதில் மெயினாக சந்தோஷம்னு சொன்னால் 100க்கு 100 சென்டம். பொருளாதார ஏற்றம் 95. சில இடங்களில் விட்டு கொடுத்து ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. என்னதான் சொன்னாலும் யார் உங்களை எதிர்த்தாலும் ஜெயிக்கிறது நீங்கள் தான். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக நான் சொல்ல வேண்டியது, கலைஞர்களுக்கும் சரி, சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, ஸ்டார்னா ஸ்டார். கன்னிராசியில் பிறந்த ஆட்களை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா 100 டேஸ் கன்ஃபார்ம். ஏதோ படத்தில் சொல்கிற மாதிரி 300 சென்டர்ஸ் 100 டேஸ் அப்படிங்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஜெயிக்கிறது நீங்களே தான் இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுபிக்ஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க, அதுதான் உண்மை. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சிம்பிள் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள். லெமன் சாதம் பண்ணி தாயாருக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி, பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், ஏதோ ஒரு கோவில் இருந்ததுன்னா அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு தானம் பண்ணி சூப்பராக இருப்பீங்க. இல்லை படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வருமானம் இருந்ததுன்னா அவங்க ஃபீஸில் ஒரு பாதி நீங்கள் கட்டலாம், இல்லைன்னா காவாசி கட்டலாம். நல்லா மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங். நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கன்னிராசி இருக்கக்கூடிய வீடு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய வீடாக இருக்கும். சூப்பராக இருப்பீங்க. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.